விஜய்க்கு நேரடியாக ஆப்பை இறக்கிய செங்கோட்டையன். இதெல்லாம் நமக்கு தேவையா? தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலை நோக்கி களம் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கும் நிலையில் தற்பொழுது 4 முனை போட்டியாக உருவாகியுள்ளது. நடிகர் விஜய் சினிமாவை விட்டு அரசியலுக்கு வந்திருந்தாலும் அவருக்கு ஆதரவு என்று இளைஞர்கள் பட்டாளம் இருந்தாலும் தமிழகத்தில் கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்தால் தோல்வி அமைவது உறுதி என்பதற்கு மத்தியில் தாவேகாவினர் இப்போதே நாங்கள் தான் முதல்வர் என்று கூறி வருகின்றனர். இதற்கு மத்தியில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் விஜய் பக்கம் சேர்ந்தது முதல் தெரிவித்து வரும் கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. இப்போது பேசியிருப்பது சாமானிய மக்களிடமும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்றைய தினம் பேசிய செங்கோட்டையன் ஈரோட்டிற்கு பிறகு இனி பங்கேற்கும் நிகழ்ச்சியானது வரலாறு படிக்கும் நிகழ்ச்சியாக இருக்கும். அவர் வரலாற்றுக்கு சொந்தக்காரர் என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறேன். தமிழகத்தை ஆளப்போகும் தலைவனை வெற்றி கழகத்தை யாராலும் வீழ்த்த முடியாது. நாளையே தேர்தல் நடந்தாலும் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் விஜய் தான். எங்களிடம் நியாயம் உள்ளது, நேர்மை உள்ளது. தமிழ்நாட்டின் தலைமை பொறுப்பை இந்த தலைவன் ஏற்கும் வரை ஓய மாட்டோம். ஒரு படத்துக்கு 250 கோடி ரூபாய், ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் பணத்தை விட்டுவிட்டு மக்களுக்கு நல்லது செய்வேன் என்று அரசியலுக்கு வந்துள்ளார் விஜய் என பேசினார். இந்நிலையில்தான் செங்கோட்டையன் பேசியதற்கு எதிர்கருத்துக்கள் அதிகமாக வர துவங்கியுள்ளது. அதிலும் குறிப்பாக எந்த தமிழ் பட ஹீரோவுக்கும் இதுவரை 250 கோடி ரூபாய் சம்பளம் தரப்படவில்லை. ஆண்டுக்கு 4 படம் நடித்தால் 1000 கோடி ரூபாய். எந்த பிரபல நடிகர் ஆண்டுக்கு 4 படம் நடிக்கிறார்? வாயில் வடை சுடக்கூட ஓரளவு வேண்டாமா என பதில் கொடுத்து வருகின்றனர். இது நாள் வரை சினிமாவில் நடத்திய போது மக்களின் ஆசை இல்லை. சினிமாவிலிருந்து விலகிய பிறகு மட்டும் மக்களிடம் வாக்கு பெறுவதற்காக இத்தனை கோடி சம்பளத்தை விட்டு வந்தார் என்று பொதுவெளியில் புலம்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இது நாள் வரை சம்பாதித்த கோடி பணத்தை தான் இப்பொழுது செலவு செய்கிறீர்கள் என்றும், இது நாள் வரை மக்களுக்கு என்ன செய்திருக்கிறீர்கள் என்ற கேள்வியும் தற்போது சாமானிய மக்களிடம் எழுந்துள்ளது. ஒரு புறம் சினிமாவில் சம்பாதித்த பணம் போதவில்லை என்பதற்காக அரசியலுக்கு விஜய் வந்துள்ளாரா என்ற கேள்வியும் மக்கள் முன்வைக்கின்றனர். இதுவரை ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தாத விஜய் உங்களைப் போல ஆட்களை வைத்து மேலும் செல்வாக்கை தேடி வருகிறார் என்றும் மக்களிடம் பார்வை அதிகரித்துள்ளது. மக்களுக்கு ஒன்று என்றால் முதல் ஆளாக விஜய் வந்து நிற்பேன் என்று சவால் விட்ட விஜய் கரூர் சம்பவத்துக்கு பிறகு எங்கே சென்றார் என்ற கேள்வியும் வலுத்து வருகிறது. தேர்தல் தொடர்பான குழுக்களை அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் அமைத்து தேர்தல் பணிகளை செய்து வருகின்றன. ஆனால் இப்போது வரை தாவேகாவில் தேர்தல் தொடர்பான ஒரு தோற்றம் இல்லாமல் பெரும் ஆண்டு வருகிறார்கள். விஜயும் தனது கடைசி படத்தின் ஆடியோ வெளியீடு விழாவுக்காக மலேசியா சென்றுள்ளார். தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் இன்னும் மேற்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.